வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிஓஎன் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, ரிஷிகாந்த், அனிஷ்மா அனில்குமார், சேத்தன், பானுப்பிரியா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாகி இருக்கிற மூவியான மொதராத்திரி மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மொதராத்திரி இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, இதில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துபாயில் வர செய்கிற ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வர அவருக்கு தெரியாது. அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்குதுன்றதே வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா வராப்பில். அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிறாப்புல. கல்யாணத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப்பில் எதிர்பார்க்காத என்னெல்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் எப்படியெல்லாம் மாறிச்சு, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் குறிப்பாக ரிஷிகாந்த் அவர் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் அனிஷ்மா அனில்குமார் அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவும் நீட்டாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். குறிப்பாக இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வச்சிருப்பாப்புல. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யார், இவங்க 2 வீட்டு சைடு யார் யார் இருக்கா, இவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இது ரொம்ப நல்ல படம் போலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான கேரக்டர் யாருன்னா சேத்தன். அவர் வர அந்த வசனமாகட்டும், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ இது தவிர்த்து வெங்கடேஷ், பகவதி பெருமாள், அப்துல்லி இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் லேடிஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனிஷ்மா அனில்குமார், சங்கீதா, பானுப்பிரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பல ஆர்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்கு, பரத் சங்கர் இந்த படத்தில் மியூசிக், அந்த மொதராத்திரி டைட்டில் சாங் ஆகட்டும், அந்த முதலா முடிவா சாங் ஆகட்டும், அப்புறம் டேடக்கா சாங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த ஆன் ஸ்க்ரீனில் புல் ஆஃப் பண்ண விதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. குறிப்பாக ஒரு சீனை சொல்லணும்னா, சேத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட வைக்கிற மாதிரி சீக்வன்ஸ் வச்சிருப்பாப்புல. உடனே அங்கே பெல் சத்தம் கேட்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க இந்த டீம். இதை தவிர்த்து இந்த படத்தில் இருக்கிற முக்கியமான போர்ஷன் என்னென்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்து அந்த நிறுத்துறாங்க இல்லையா, அது வரலும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் எந்த விதமான லேகிங்கோ எந்த விதமான ஒரு போரிங்கான சீக்வன்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் போன விதமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எங்கே முடிச்சாங்களோ அதே இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கதை கடைசி வரலும் நிற்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் கடைசியாக கிளைமேக்ஸ் போர்ஷன் வரப்போ எப்பா என்னப்பா இப்படி நல்லா ஆரம்பித்து கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களாப்பான்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துடுது. ஓவராலாக இந்த படம் என்னை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு, ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃபு சேர்ந்தது தான் இந்த படம். இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.3 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபேமிலி ட்ராமா, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போயிருந்த மாதிரி செகண்ட் ஹாஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட இந்த படம் ஒரு பெட்டரான படமாகவே வந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.4 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். என்னை பொறுத்தவரையிலும் இது அபவ் ஆவரேஜான ஒரு படம். ஒன் டைம் வாட்சபிள் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் போய் ட்ரை பண்ணுங்கள். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.